காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏற்கனவே 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 6 முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் மூலம் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பிறந்து 30 நாட்களேயான பெண் குழந்தையை சட்டவிரோதமாக விற்ற வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய பெண் ஏஜென்ட்டை தேடி வருவதாக மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தெரிவித்துள்ளார். Midwife and the nurse she was working as a nurse in a private hospital. அவங்க வீட்ல தான் she was continuing this illegal abortions and delivery as well. and identify பண்ணி அந்த இன்னொரு accused சத்யான்னு ஒரு accused அவன் தான் இந்த ஒரு லேடின்னு they brought to the house of that Jyoti, conducted delivery there. இந்த ஜோதி ஒரு இன்னொரு ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு செயின் மாதிரி ஏஜென்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி அந்த குழந்தை சீர்காழில எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காசுக்காக they have exchanged that girl child. என்ன சிச்சுவேஷன்ல இது நடக்குது என்ன நடக்குதுன்னு ஃபர்தர் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இது இல்லாம இன்னொரு ஏஜென்ட் ஃபரீதா பேகம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் she was operating there in மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அவன் மேல கூட நாங்க சர்ச் பண்ணி அவன் அப்ஸ்காண்டிங்கா இருக்கா. இப்போ அவன் மேல ஐடென்டிஃபை பண்ணி இதே மாதிரி வேற என்ன கேசஸ் நிறைய கேசஸ் இருக்கான்னு நாங்க டவுட் பண்றேன். அது இல்லாம இந்த பர்த் சர்டிபிகேட் ஃபேக் பர்த் சர்டிபிகேட் கூட இந்த மாதிரி ஃபேக்கா கிரியேட் பண்றான்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்றேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.